இங்கதான் நீங்க கேட்டது வருது வீரராகவன். 7ஆம் இடத்தை இவர் கேட்டார். இந்த 7ஆம் இடம் என்பது மேசம் என்பது ஆண் ராசி, 7ஆம் இடமும் ஆண் ராசி. ஒரு ஆணை ஆண் மணக்க முடியுமா? சப்தமஸ்தானம் அவன் எதுக்கு வச்சிருக்கான்னு கேட்கான் இல்லையா? இதுக்கு 2 இது இருக்கு, 2 தீர்வு இப்பதான் வரும். ஏன் மீனத்தை ரெட்டப்பட ராசியா வச்சான்? அதுக்கு தான் இங்க வர்றோம். இந்த 7ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் எங்க இருக்கு? 7க்கு 8ஆம் இடமாகிய 2ஆம் இடத்தில் இருக்கிறது. எந்த இடத்துல? ரிஷபத்துல. இப்ப மேசம் ஒரு ஆண் ராசி, சூரியன் உச்சம், சந்திரன் 2இல் உச்சம், இவன் சிவன், அவன் பார்வதி. ரைட்டா? காலையில் விமலன் சொன்ன மாதிரி தான், இடப்பக்கம் இருப்பது சைவம், வலப்பக்கம் இருப்பது வைணவம். சிம்மம் ஒரு விஷ்ணுடைய ராசி, கடகம் மகாலட்சுமியுடைய ராசி. வலப்பக்கம் வந்துட்டாளா? இதுதான் அதனுடைய கோட்பாடு. அப்ப இந்த இடத்துல 7ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். வந்துச்சா? சரி, இது விடுவோம், இன்னும் இருக்கு அதுல. இப்ப 8ஆம் இடம் அப்படின்றது, இப்ப நம்ம பிறந்துடும், நம்ம எவ்வளவு காலத்துக்கு வாழ்வோம்? இதை நம்ம ஜாதகத்தில் எப்படி பார்க்குறோம்? 8ஆம் இடத்தை வச்சு தானே பார்க்குறோம். 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு நின்ற இடம் சாரநாதன் நவம்சத்தில் எங்கே இருக்காரு, தர்க்க சக்கரத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, அவர் யாரு பார்க்குறா, எப்படி எத்தனை பார்க்குறோம்? அப்ப இந்த 8ஆம் இடத்தினுடைய சுற்றுவம் 8க்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது. 8க்கு 8ஆம் இடம் எது? எந்த இடம்? மிதுனம். 8க்கு 8ஆம் இடம் மிதுனம். சரி, இப்ப மிதுனத்துடைய சுற்றுமும் 10ஆம் இடத்துல இருக்கு. நீ ஒரு கர்மாவை தாங்கித்தானே வந்திருக்க. அப்ப இந்த கர்மாவை தாங்கி வந்த நீ எவ்வளவு நாள் இருப்பாய் என்பதை இந்த 3ஆம் இடம் தானே தீர்மானிக்குது. அப்ப இந்த கர்மாவின் சூட்சுமத்தையும் ஆயுளுடைய சூட்சுமத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சிருக்கக்கூடிய ராசி எது? மிதுனம். அதனால அது ரெட்டப்பட ராசி. புரியுதா? ஏன் அவன் ரெட்டப்பட ராசியா கொடுத்தான்? அதான் இந்த 7ஆம் இடத்தின் சூட்சுமம் ரிஷபத்தில் தான் இருக்கு. சரி, இது வேற. இப்ப ஏன் மேசத்தை ஆணா எடுத்தோம்? பெண்ணை நீங்க ஒரு பெண்ணா பிறந்தவள் நீங்க எந்த லக்கணத்தில் மேசத்திலிருந்து எடுப்பீங்களா? அதுக்கு ஒரு இது இருக்கு, அதை ஒரு இதா பார்ப்போம். இப்ப இதுக்கு போவோம். 9ஆம் இடத்துடைய சூட்சுமம். இப்ப காலையில் பேசிக்கிட்டு இருக்கும் போது 9ஆம் இடம்னா அதுக்கு ஜானகி தான் சொன்னாப்ல. 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 3ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு அது 12ஆம் இடம் அப்படி எடுத்தாரு. ஆனா இது ஒரு பெரிய வழக்கா வந்துச்சு. 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம்னா 10ஆம் இடம் தான்டா தகப்பன் ஸ்தானமா வரணும்னு நார்த் இந்தியாவில் சில ஜோசியர்கள் இப்போ இதை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா 9ஆம் இடத்துடைய சூட்சுமம் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்ண போறோம். இந்த அதாவது அழகர் சாமிக்கு பிறந்த நான் என் தந்தைக்கு செய்யக்கூடிய அர்ப்பணம் நம்ம சொல்றோம் இல்லை. எந்த விந்தையுடைய நாதனுக்கு நான் பிறக்க காரணமானோ அந்த விந்தையுடைய நாதனுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம் தான் இருக்கக்கூடிய, எந்த தந்தைக்கு தான் நான் பிறந்தேன் அங்கே இல்லை சாஸ்திரத்துல வேதத்துல. இது யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தெரியும். அம்மா தான் நமக்கு அப்பான்ற ஒரு இதை காட்டுறவ இல்லையா? அப்ப இந்த 9ஆம் இடத்துல சூட்சுமம் எங்க இருக்கு? 4ஆம் இடத்துல இருக்கு. அவ சொல்லணும் அப்பா வர்றாருடா, அப்பா வர்றான்னு சொன்னோடனே நம்ம அப்பானே பிடிப்போம். அவளுக்கே இதா இருந்து அது எந்த விந்தையுடைய நாதனுக்கு நம்ம பிறந்தோம்னு நமக்கும் தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனா தந்தை அப்படின்றத சுட்டி காட்டுற யாரு? தகப்பனுடைய 9ஆம் இடத்துல சூட்சுமம் எங்க இருக்கு? 4ஆம் இடத்தில் இருக்குது. 10ஆம் இடத்தினுடைய சூட்சுமம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது கௌரவம். 11ஆம் இடத்தின் சூட்சுமம் 6ஆம் இடத்தில் இருக்கிறது வெற்றி. 6ஆம் இடத்து பழைய நூல்கள் பூரா வெற்றின்னு கொடுத்துருப்பான். 12ஆம் இடம் என்ற அயனசேன போகத்துக்கு எங்க இருந்து வரணும்? அதற்கு 8ஆம் இடம் 7ஆம் இடம் இருக்கு இல்லையா? அங்க இருந்து தான் அயனசேன போகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குது. இப்ப புரியுதா? அந்த அயனசேன போகத்துக்கு ஏன் இரட்டைப்படை ராசி? அப்ப அந்த இடம் தான் சந்தான பாக்கியத்தையும் கொடுக்குது. அந்த இடம் தான் யாருக்கு யாரோடு சேர்ந்து சந்தானத்தை கொடுக்கணுன்ற தீர்மானம் எங்க வச்சிருக்கான்? மீனத்தில் வச்சிருக்கான் இல்லையா? இப்ப இதைத்தான் நம்ம சாஸ்திர ரீதியா கிரகங்களையும் நீங்க அந்த இடத்துல வச்சு அந்த கிரகங்களுடைய 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கா, அப்ப 3ஆம் இடத்துல நல்லா இருக்கானா, பஞ்சமாதிபதி நல்லா இருக்கானான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சூட்சுமம் அழகா இந்த திசை இதை பண்ணும், இப்படி பண்ணும், அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்ன நண்பர்களே, என்ன காலங்கருதி நம்ம இதுக்கு மேல எல்லாம் தொட்டோம்னு வைங்க போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஜெயன் விமலன் பவளமெல்லாம் இருக்காங்க. நல்லது, உங்களை எல்லாருடைய அதாவது நல்ல தருணத்தில் ரங்கநாச்சியாருடைய இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொண்டதற்கு அன்னை மீனாட்சியினுடைய அனுக்கிரகத்தால் நான் வணங்கு வளநாடு சித்தர் சாது சுப்பர் சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் தந்த வேண்டுமா வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே, இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் திருச்சியில் ஃபஸ்ட்டு மீட்டிங் போடும்பொழுது பொன்னையண்ணனை கூப்பிட விட்டுட்டேன்.
அப்புறம் நான் சொன்னேன், நான் என்னுடைய மீட்டிங்கு கட்டாயம் நீங்கள் உண்டுங்கண்ணா அப்படின்னு சொல்லி என்கிட்ட உரிமையாக கோச்சிக்கிட்டாரு. உரிமையானாக்கா நல்லா தெரியும், அதனால் உரிமையாக கோச்சிக்கிட்டாரு. சிறப்பாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.